சான்றோர் உள்ளிட்ட அவைக்கு இனிய வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச கொண்ட நூல் நீலம் பதிப்பாக வெளியீடாக வந்த எழுத்தாளர் அபிமானி அவருடைய சிறுகதைகள். அபிமானி யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோன்னா, ஒரு சிறுகதை ஆசிரியர், நாவல் ஆசிரியர், குறுநாவல் எழுதியவர். உங்களுக்கு தெரியும், தொண்ணூறுகளில் அம்பேத்கருடைய நூற்றாண்டு பிறகு தமிழ் இலக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய இலக்கிய எழுச்சி ஏற்பட்டது. அது முக்கியமாக தலித் எழுச்சி, இல்லை தலித்துடைய வாழ்க்கை பற்றி பேசுவது அப்படி என்ற ஒரு எழுச்சி மிக ஏற்பட்டது. அப்படி உருவானவல்ல ராஜ் கௌதமன், பா சிவகாமி, பாமா, விழிப்பா இதயவேந்தன், அன்பாதவன், புஞ்சைராஜன், அபிமானி, பிரதீபா ஜெயச்சந்திரன், இமயம், கே.ஏ. குணசேகரன், அழகிய பெரியவன், ரவிக்குமார், கவிஞர் இந்திரன், சுகதராணி, அறிவாழகன், சோ தர்மன், தலித் சுகினி அந்த காலகட்டத்தில் மிக அப்படி எழுதி அந்த 90களில் தோன்றிய மிக முக்கியமான ஒரு எழுத்தாளராக அபிமானி அவர்கள் இருக்கிறார்கள். நான் ஒரு 2003 படிக்க ஆரம்பிக்கும் போது அபிமானியுடைய சிறுகதைகளை அங்கங்கே படிச்சிருக்கக்கூடிய ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பாக படிக்கிற புத்தகம் இருக்குது. ஆனால் படிக்கிற வாய்ப்பு இல்லை. இப்போ பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தில் வருகின்ற போது சொன்னார்ல பூபாலன் சார், ஏதாவது பேசணும்னு தோணும் போது தான், அப்படி போன ஆண்டு நம்ம எதிரி வெளியில் வாங்கின புத்தகம் அது. அதில் ஒரு கதை மட்டும் படித்து வச்சிட்டேன். செருப்பு வைத்தியம் ஒரு கதை படித்து வச்சுட்டேன், அவ்வளோதான். அது பிறகு படிக்க முடியல. இப்போ நெருக்கடியாக வருகின்ற போது அதை படிக்கணும்னு சொல்லிட்டு இந்த தலைப்பு கொடுத்த பிறகு ஒரு படித்து பார்த்தேன். அபிமானி என்னென்ன கவிதைகள் என்ன படைப்பு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கவிதை எதிராக என்ற தொகுப்பு, சிறுகதையிலிருந்து நோக்காடு, பனைமுனி, ஊர் சோறு, தெரிந்தவன், நட்சத்திரங்கள் திருடியவர்கள் அபிமானி சிறுகதைகள். குறுநாவல் இல்லாதவர்கள், சந்திப்பிழைகள், தேட்டம், தீர்ப்புலின் காலம். நாவல் நீர்க்குத்தி மனிதர்கள், பாதரவை. இவரை பற்றியான ஜெயமகன் ஒரு பதிவு பண்ணியிருக்கார் முகநூலில். அபிமானியின் படைப்புகள் தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மலைவாழ் மக்களின் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் வாழ்நிலைகளை, அவலங்களை, அவர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்களை, பிரச்சனைகளை, முரண்பாடுகளை பேசுகின்றன. தாழ்த்தப்பட்ட மக்கள் சாதிக்கும் ஆதிக்க சாதிக்கும் இடையேயான பிரச்சனைகளை, ஏற்றத்தாழ்வுகளை, தாழ்த்தப்பட்ட மக்கள் அனுபவிக்கும் கொடுமைகளை வீரியமாகும் பேசுருவாகும் அபிமானி படைப்புகள் அமைந்துள்ளன என்று ஜெயமோகன் இவரை பற்றியான அந்த விக்கிபீடியாவில் ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. இது வழியாகத்தான் நான் அபிமானியை நம்ம பார்க்க வேண்டியா இருக்குது. நான் இவர் கதைகள் நிறைய படிச்சிருக்கேன். ஆனால் அப்போ எனக்கு உண்மையாக அவ்வளோ அந்த கதைகளை டீப்பாக போகல. ஒரு கதை மட்டும் என் மனசுக்குள்ளே இன்னும் அந்த கதை தலைப்பு தெரியல. ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் ஒரு குடியான வீட்டுக்குள்ளே போய் அவங்களுக்கு வேலை அந்த கழிவறை சுத்தம் பண்ணுறது தான். ஒரு நேரத்தில் கழிவறை சுத்தம் போட்டு அவள் அவசரத்தில் அந்த கழிவறை பயன்படுத்துவாள். அந்த கழிவறை பயன்படுத்தின பிறகு அந்த பெண்ணை அந்த குடியானவன் செமையாக திட்டி ஒரு ஏச்சி பேசி அவமானப்படுத்தி விடுவாங்க. அவளே கழிவறை சுத்தம் செஞ்சுருக்கான். ஆனால் அதை கூட பயன்படுத்த முடியாத அந்த ஒரு கதை கதை தலைப்பு தெரியல. நான் முன்னே படித்தது அந்த கதை வழியாகத்தான் அபிமானியை நான் பார்க்குறேன். இந்த தொகுப்புகளை முக்கியம் ஒரு 12 சிறுகதை இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா, ஒரு பிளான் பண்ணேன், 10 நிமிஷம் எல்லாம் ஒரு கதையை மட்டும் படித்தா போதும், ஒரு கதை சொன்னால் மட்டும் போதுன்னு அப்படி தான் பிளான் இருந்தேன். ஆனால் ஒரு கதையை படித்த பிறகு அடுத்த கதை 12 கதையை படித்து முடிச்சிட்டேன். எந்த கதை பேசுகிறது, எது பேச ஒன்றும் புரியல. எதாவது பேசுகிறோம், கோபமாக பேசுகிறோன்னு பயமாக இருக்குது. இப்போ ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா, வான் ஒரு தலைப்பு ஒரு கதை வச்சுருக்காரு. இந்த வான்ற தலைப்பு அதுக்கடுத்து ஒரு தலைப்பு வச்சுருக்காரு, விசாரணை அப்படியே கதை வச்சு. இந்த 2 கதைக்குள்ள ஒரு என்ன சொல்கிறாருன்னா, இந்த 2 கதையை தனித்தனி எழுதியிருக்காரு. ஆனால் எனக்கு அதில் ஒரு ஒற்றுமை இருக்குது. இந்த வா என்ற கதை முழுக்க ஸ்டெர்லைட்டுடைய போராட்ட சம்பந்தமாக இருக்குது. ஸ்டெர்லைட்டுடைய அந்த ஃபேக்ட்ரியால், இல்லை அந்த கம்பெனியால் அது ஒட்டுமொத்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒட்டுமொத்த மக்களும் உங்களுக்கு தெரியும், ஒரு 100 நாளாக போராட்டம் பண்ணி கடைசியில் ஒரு 17 பேர் சுட்டு கொண்டாங்க. அப்புறம் அதெல்லாம் தெரியும், முதலமைச்சர் பேசலாம். அந்த போராட்டத்தை மைய வச்சு இவங்க போராட்டம் பண்ணுறாங்க. இங்கே போராட்டம் தொடங்கும் போதே கதையை இப்படி ஆரம்பிக்காரு.
சுந்தரபாண்டியை வந்து இடுப்பில் கத்தி சொல்லி கொண்டு போனான் அப்படி ஆரம்பிக்கிறார். சுந்தரபாண்டி ஒரு ஒடுக்குப்பாட்டை சமந்து வரான். அங்கே மூக்கைய தவிர அவர் அங்கே மேலேருந்து வராரு. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பகை இருக்குது. ஆனாலும் இந்த பிரச்சனையை வந்து அவர் அந்த போராட்டத்துக்கு போகிறாங்க. போராட்டத்துக்கு போகின்ற போதே இவன் வந்து கத்தி சொல்லிட்டு போகிறான். ஏன் கத்தி சொல்லிட்டு போனால், ஒரு வாரத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்ன பிரச்சனைனா, சுந்தரபாண்டி விட்ட நாய் போயிட்டு மேல்குடியா வீட்டில் ஒரு நாய்கிட்ட போயிட்டு பழக்கமாயிடும். அது அந்த மூக்கை என்ன பண்ணுறோம், அந்த நாயை வந்து வெட்டிடுவோம். அதில் மிகப்பெரிய கலவரம் இருக்கும். இந்த கலவரம் முடிஞ்சிடும். ஆனால் இவங்க என்ன பண்ணோம், இந்த ஸ்டெர்லைட்டுடைய போராட்டத்தை வந்து முன்னெடுக்கணும். இதெல்லாம் வந்து வருஷமாக வந்து மக்கள் நோய் வருது, பிரச்சனை வருது, அந்த நோயெல்லாம் சொல்லிட்டு வராரு. இதுக்கெல்லாம் வந்து ஒன்று சேரணும். ஆனால் ஒன்று சேரும்போது ஒட்டுக்காக போகும்போது இந்த சுந்தரபாண்டியனையும் நண்பர் செண்பகனையும் கொலை பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவன் என்ன பண்ண கத்தி சொல்லிட்டு போகிறான். ஆனால் இந்த போராட்டத்துக்கு போன பிறகு இவங்க யாரும் எதுவும் அரசாங்கம் பார்க்கல, எல்லாரையும் சுட்டு கொள்கிறாங்க. சுட்டு கொள்ளும் போது சுந்தரபாண்டியன் செண்பகம் அவங்களாம் ஒரு பக்கம் ஓடுறாங்க. ஓடி போயிட்டு ஒரு புதருக்குள்ளே மறைஞ்சிடறாங்க. ஏன்னா எப்போ பார்த்தா துப்பாக்கி சத்தம் கேட்டுனே இருக்குது, யாரோட சாகடிக்கலாம். அரசாங்கத்துக்கும் பன்னாட்டு நிறுவனத்துக்கும் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த கதையில் நான் புரிந்து கொண்டது, நம்ம எவ்வளோ தான் ஜாதி பேசணும் சரி, எவ்வளோ தான் பெரிய ஆண்ட பணம் பேசணும் சரி, நினச்சி பாருங்கள், தீபாவளியில் எவ்வளோ புகை நம்ம போட்டோம். எந்த புகையாக வந்து நான் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிச்சா பாருங்கள். நாங்கள் இவ்வளோ ஆண்ட பரம்பரை, உனக்கு புகை வேண்டான்னு சொல்லுவாங்க. இல்லை அதை பற்றி தான் பேசலாம் பாருங்கள். இந்த புகை பிறகு எவ்வளோ தோல் நோய் இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ காற்று மாசும் பாருங்கள். இந்த தீபாவளி பிறகு எவ்வளோ இருக்குது. ஆனால் இதை பற்றி எப்போதுமே பேசாதவர்கள், இல்லை பொது பிரச்சனை பேசாதவர்கள். ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைக்காக ஒரு நாய் வந்து வேறு ஜாதி நாய் மாட்டி, இதுக்காக வந்து ஜாதியை பற்றி பேசுகிற விஷயம் இருக்குது. இந்த கதையில் என்னென்னா, அந்த சுந்தரபாண்டியனும் நண்பர் போய் பதுங்கி கொள்வாங்க. இந்த மூக்கையை வந்து ஊருக்குள்ளே பெரிய ஜமீன்தார் மாதிரி இருந்தவர், அவர் ஊருக்கு அந்த உயிருக்கு பயந்து ஓடி வருவார். கடைசியை பார்த்தா சுந்தரபாண்டியன் தான் இவன் வந்து காப்பாற்றுவோம். நீங்கள் வந்து அங்கே நிற்க வேண்டாம், ஏன்னா துப்பாக்கி வந்து போலீஸ் எறி கொண்டு வராங்க, இவன் வந்து அவனை காப்பாற்றுவோம். இந்த கதையில் வந்து ஒரு ஒடுக்கப்பட்டவர் வந்து எவ்வளோ உள்ளுக்குள்ள பகை இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த மனிதநேயத்தை காப்பாற்றுறான்னு சொல்லுவேன். இந்த விசாரணை கதையில் வந்து என்னென்னா, ஒரு நிலம் வாங்குவாங்க. நிலத்தில் தண்ணி இருக்குது, கிணறு இருக்கும். அந்த கிணறு வந்து 2 பேர் பாத்தியம். ஒருத்தர் குடியானவங்க, ஒருத்தர் இன்னொருத்தர் ஒடுக்கப்பட்டாங்க. அந்த குடியானவங்க நைட்டே வந்து மோட்டரை வச்சு எல்லா தண்ணி உறிஞ்சிடுவோம். இவங்க காலைல போகும்போது அந்த மோட்டரில் கிணத்துல தண்ணி இருக்காது. தண்ணி இருக்காத போது அவங்க வந்து சண்டை வரும். அவன் வந்து ஜாதி சொல்லி திட்டுவான். இவங்க 2 பேரும் நம்ம கணவன் மனைவி என்ன பண்ண போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போவாங்க. முதல்ல அந்த போலீஸு நல்லா விசாரிப்பார், யார் என்ன விசாரி. கடைசியை பார்த்து அந்த மேல்குடியாங்கிட்ட காசை வாங்கிட்டு, நீ கேஸ் கொடுக்க போறியா, நீ தான் ஜாதி சொல்லிட்டு இங்கே இந்த வாய் என்ற கதையில் வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த ஒருத்தன் உயிரை காப்பாற்றுறான். இந்த விசாரணை கதையில் இந்த போலீஸுக்கும் அந்த இன்னொருத்தர் கேஸுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து அவங்க புறந்தள்ளுறாங்க. இப்படி அந்த கதையை வந்து இந்த 2 கதைக்குள்ளே ஒரு மனிதனை சொல்கிறார். இப்படி இதை எல்லா கதையும் சொல்லிக்கொண்டே போகலாங்க. இதில் முக்கியமாக வந்து வீரம் அப்படி ஒரு கதை படித்த உடனே இது ஏன்டா படித்தோம் அப்படியே ஒன்று ஆகி போச்சு. ஏன்னா இந்த முழுக்க இன்றைக்கி தெரியும், திருநெல்வேலியில் கவின் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் இவ்வளோ புக்கு படிக்கிறோம், ஏன் இவ்வளோ எழுதுகிறோம்? இந்த கவினுக்கு பிறகு நம்ம எப்போயாவது எதிர்வினை ஆரம்பித்தோமா? ஏன் வந்து மதுரையை வந்து கண்ணகி எரிச்சா உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போது அதை விட அணைய நடக்கும்போது இந்த எழுத்தாளர்கள், கவிஞர்கள், இல்லை பொதுமக்கள் எங்கே எதிர்ப்பு இருக்கா? அதெல்லாம் வந்து ஒரு கேள்வியாக இந்த கதை படிக்கும்போது. இந்த கதையை முழுக்க வீரம் என்ற தலைப்பில் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். உடுமலை சங்கர் கௌசல்யா கதை இருக்கும். அந்த கௌசல்யா வந்து அவங்க வந்து அடிப்பட்டு அந்த 2 பேர் நடுரோட்டில் வந்து வெட்டி கொள்ளும் போது கௌசல்யா பார்வையில் இருந்து அந்த கதை சொல்கிறாரு. நம்ம கௌசல்யம் வச்சுக்க வேண்டாம், கோகுல்ராஜ் திவ்யா வச்சுக்கலாம், இளவரசன் திவ்யா வச்சுக்கலாம், கண்ணகி முருகேசன் வச்சுக்கலாம். ஆண்டாண்டு காலங்காலமாக இந்த ஆணவப்படம் நடந்து கொண்டே இருக்கிறது. இது ஏன் ஒரு கவிஞர் வந்து எழுதணும்? ஏன்னா நடந்து விட்டது எழுதணும். அப்போ காலத்தில் ஏன் பதிவு பண்ணணும்? இந்த எனக்கு வந்து உடுமைப்பெண் நடந்த நிகழ்ச்சி அந்த செய்தியெல்லாம் பார்த்த பிறகு சில நேரம் நைட்டில் தூக்கம் வராது. நான் அப்போ தான் சரி ஒரு காதல் கல்யாணம் பண்ணலான்னு அப்படியே முடிவு பண்ணும்போது நைட்டில் வந்து அந்த கணவன் வந்து எண்ணெயில் வெட்டுற மாதிரியெல்லாம் இருக்கும். அப்படி தான் ஒரு அந்த பாதிப்பு இருந்தது.
இதை எதை எதிர்கொள்கிறாங்க? இப்போ அந்த கதையை படிக்கும்போது அந்த கதையில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணுடைய அம்மா, அண்ணன், அப்பா எல்லாம் சேர்ந்து தான் கொலை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள இந்த பொண்ணு வேறு ஜாதி கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, கள்ளக்காதல்னு சொல்கிறாங்க இல்லையா, எல்லாருக்குள்ளேயும் ஒரு வாய்ப்பு ரொம்ப தவறு செய்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு கேட்குறா, நீங்களாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தவறு செய்கிறீங்க, அப்போல்லாம் உங்கள் ஜாதி ஆணமும் உங்களுக்கு தெரியலையா? நான் நேரடியாக முறையாக படிச்சிருக்கேன், ஒரு பையனை விரும்பும் போது அது உங்களுக்கு உங்கள் ஜாதிக்கு அவமானம் தெரியுதா என்று அந்த கேள்வியோடு முடிக்கிறாங்க. மிக முக்கியமான அந்த கதை, அபிமானுடைய கதைகளில் மிக முக்கியமானது கேட்டால், அவர் படிக்கிற வாசகனை அப்படியே உட்கார வச்சார். அப்படியே ஒரு பத்தி படித்தா போதும், அந்த கதையை படிக்காமல் வைக்க முடியல. இப்படி முழுக்க முழுக்க இந்த கதையில் எல்லா கதைகளும் ஒரு கொண்டாட்டம்னு ஒரு கதை இருக்குது. அந்த கொண்டாட்டம் முழுக்க முழுக்க என்னென்னா, டைம் சொல்லுங்கள் சார். அது ஒன்றே ஒன்று தான். ஒரு தாழ்த்தாப்பாட்ட ஒருத்தர் இறந்து போயிடுவான். அவங்களே பயங்கர கொண்டாட்டமாக இருப்பாங்க. அவர் வயசாக இறந்து போயிடுவார். எல்லா பெண்கள் ஆண்கள் எல்லாமே ஆடுவாங்க. அந்த சாவை தூக்கி கொண்டு போகும்போது, அந்த கதை அது வரையும் நான் படித்த வரை இதில் எந்த ஜாதி எதுவும் கிடையாது. அது சாவை தூக்கி கொண்டு போது குடியாலம் தெரு வழியாக அதை பணம் போயாகணும். போகும்போது அந்த பெரியவர் சொல்கிறாரு, தயவுசெய்து மேலத்தில் நிறுத்துங்கப்பா, யாரும் ஆட்டம் ஆட வேண்டாம், பாட்டு பாட வேண்டாம், மேலே அடிக்க வேண்டாம். ஏன்னா அவங்க 4 பேர் நிற்கிறாங்க. அவங்க 4 பேர் நம்ம ஆடுவதும் பாடுவதும் பார்த்தோன்னா சண்டைக்கு வந்துடுவாங்க, வேண்டான்னு சொல்கிறாரு. ஆனால் அங்கே இளவட்டங்கள் சொல்கிறாங்க, அவர் சொல் பேச்சு கேட்கவே இல்லை. திரும்பி அந்த பிணம் அந்த ஊர் வழியாக போய்கிறது. நம்ம இன்றைக்கி செய்தியை பார்க்குறோம். சுடுகாடு, சொந்த சுடுகாடில் பொது வழியாக போக முடியாது, எத்தனையோ நிகழ்ச்சி இருக்குது. இப்படி அவர் இந்த கதைகள் முழுக்க ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்க படுகிற சிரமங்களும் துயரங்களும் தொடர்ந்து பேசிகிட்டே போகலாம். அதே போல் சரண் என்ற ஒரு கதையும் அப்படி தான் இருக்குது. அதில் ஒருத்தர் குடிச்சிருப்பான், ஒரு நிமிஷம் முடிச்சு குடிச்சிருப்பான். குடிச்சிட்டு ரொம்ப தூரம் ஒரு வீட்டில் 100 ரூபா பணம் கேட்பான். அவன் அந்த ஊரில் பெரிய ரவுடி, பெரிய இவன். இந்த வந்த வீடு வேறு வீடு. அவங்க 100 ரூபா கேட்பான். 100 ரூபா கொடுத்தா போது, நான் ரொம்ப குடிச்சிட்டேன், நான் என்னால் வீட்டுக்கு போக முடியாது, எனக்கு பசி மயக்கமாக இருக்குது. அவன் 100 ரூபா தரமாட்டாங்க. அப்புறம் தான் சொல்லுவாள், எனக்கு எல்லாம் பண்ணலாம் பரவாயில்ல, தயவுசெய்து சோறாவது போடு. அப்போ கேட்பா, எங்கள் வீட்டில் நீ சாப்பிடுன்னு கேட்பான். இப்போதைக்கு பசி கொள்ளுது, எனக்கு எந்த மயிரும் வேண்டாம், எனக்கு சாப்பாடு போட்டால் போதுன்னு சொல்லி சாப்பிட்டு அவன் சரணடைவான். இப்படி அந்த அந்த தலித் மக்களுடைய வாழ்விலை அவங்க எவ்வளோ சிரமத்தை இந்த கதைகளை பேசுகிறது. ரொம்ப நாள் பிறகு முழுமையாக அந்த சிறுகதை படித்து முடித்தேன். வாய்ப்பு வழங்கிய பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கும் கவிஞர் எழுத்தர் அபிமானி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம்.